வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு ஆற்றல் மிகு என் இதயம் கவர்ந்த அருமை மாணவ செல்வங்களே, சென்ற வகுப்பிலே ஜிக்ஜர் என்ற பாடத்தை துவங்கி அந்த கதையினுடைய ஒரு சில பகுதிகளை முடித்திருக்கிறோம். நாம் பார்த்த பகுதியிலே டாக்டர் கிருஷ்ணன் என்பவருக்கு சோமு வெளிநாடு செல்ல இருப்பதனாலே அவர் ஜிக்ஜாக் என்ற பறவையை கொடுக்கிறார் வச்சிக்க சொல்லி. அந்த ஜிக்ஜாக் என்றால் என்னன்னு கேள்வி வராத ஒரு பெயராக இருக்கிறது. அது சில குழப்பங்கள் ஏற்பட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் இதுவாக இருக்குமோ அல்லது அதுவாக இருக்குமோ அப்படின்ற எண்ணங்களை உருவாக்கி கொண்டு இறுதியாக தந்தை அது ஒரு பறவை என்பதை சொல்கிறார். இந்த சோமு என்ற நண்பரை கிருஷ்ணனுடைய மனைவிக்கு பிடிக்கவில்லை. இதுதான் இந்த கதையினுடைய ஆரம்ப கருத்து. இப்பொழுது இதை பார்க்கலாம். சோமு might be your best friend, but most of these so-called favorite, the possession that he has given us were absolute nuisance. இதோட ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கு. நீங்க அந்த சோமு என்ற இடத்துல அந்த இன்விட்டஸ் கமா பிகின்ஸை போடணும். நீங்க அதில் மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம சென்டென்ஸை பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு மைட் பி மைட் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப சோமு மைட் பினா சோமு இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்களுடைய சிறந்த நண்பராக இருக்கலாம். சொல்றது யாரு? மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. உங்களுடைய சிறந்த நண்பராக இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தீஸ், ஆனா பெரும்பாலும் இவைகள்லாம் சோ கால்டு ஃபேவரட், இவங்களெல்லாம் நீ ஃபேவரட் என்று இவ்வாறு, ஃபேவரட் என்றால் தமக்கு பிடித்தமானவர்களாக இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க சொல்லலாம். அந்த உரிமை பொசிஷன், ஆனா தட் அந்த உரிமையானது he has given அவர், தட் சோமு, he has given us நமக்கு கொடுத்திருக்கிறார். were absolute nuisance, அவர் நமக்கு முழு நியூசன்ஸ் தொந்தரவுகளைத்தான் கொடுத்திருக்கிறார். இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, வேர் அப்சல்யூட் நியூசன்ஸ் சொல்றோம் இல்லையா, இதனுடைய சப்ஜெக்ட் இந்த மேல இருக்கிற முழு கருத்து. அந்த பிரச்சனைகள் தான் இட் வேர் அப்சல்யூட் நியூசன்ஸ் ஆக இருந்தது அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, மைட் பி அப்படின்றது ஒரு சென்டென்ஸ், அதுக்கப்புறம் இது ஒரு பிரேஸ் பொசிஷன், அதுக்கப்புறம் இது ஒரு கிளாஸ், he has given us நமக்கு கொடுத்திருக்கிறார்னு, அதுக்கு அடுத்தது இவைகளெல்லாம் தட் வேர், அவைகளெல்லாம் அப்சல்யூட் நியூசன்ஸ் என்ற இந்த சென்டென்ஸினுடைய 1, 2, 3 ஒரு பிரேஸ். இவ்வளவு விஷயத்தை நீங்க ஒன்னா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன? ஏ டேலண்டட் ஆர்டிஸ்ட், கமா போட்டு சொல்றாங்க, தட் நவுன் கால்ட் ஷி, ஒரு சிறந்த டேலண்டட் சிறந்த ஸ்கில்டு ஆர்டிஸ்ட், படம் வரைகிறவங்க. ஷி அவள் ஒரு சிறந்த வரைபவளாக இருக்கின்ற ஷி அவள் அப்ளை பண்றதுன்றது பயன்படுத்துறது அல்லது விண்ணப்பித்தல் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல தட் அப்ளைடு மீன்ஸ், இங்க எதை அப்ளை பண்ண போறாங்க? அப்ளைடு டேப். டேப் என்றால் கடினமான, டிஃபிகல்டிஸ், டஃப். டேப் ஆஃப் எல்லோ ஆக்கர் பெயிண்ட். எல்லோ ஆக்கர் பெயிண்ட்னா எல்லோ கலர்ல பிரவுன் கலந்த மாதிரி இருக்கிற பெயிண்ட்டுங்க. அந்த பெயிண்டை யூஸ் பண்றது ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெரிய விஷயம். ஆன்டுகர் பெயிண்டிங், அவளுடைய பெயிண்டிங்ல இந்த எல்லோ ஆக்கர்ன்ற பெயிண்டை பண்றா.
அந்த பெயிண்டிங்குடைய பேர் என்ன? டைட்டில்டு. தட் மீன்ஸ் ஹெட்டிங். சன்செட் அட் மெரினா. மெரினாவினுடைய சூரிய மறைவு. சூரிய மறைந்த படமா வரைகிறாங்க. அப்ப சூரியன் மறைகிற படத்தை என்ன கலர்ல வரணும்? எல்லோ, ஆரஞ்சு, பிரவுன் தான் இல்லையா? அதுல வரைகிறாங்க. இது இப்படி வரைகிறாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, வரைகிறாங்க. அப்புறம் பாஸ்டு. பாஸ்டுனா டெம்பரவரிலி ஸ்டாப்டு. கொஞ்ச நேரம் நீங்கள் செல்லில் பார்க்கலாம், இல்லை ரெக்கார்டரில் பார்க்கலாம். பாஸ்டு அழுத்தினா நிறுத்தின்னு கொஞ்ச நேரம் நின்றுடும். தட் பாஸ்டு ஃபார் எ மூமெண்ட். எ மூமெண்ட் மீன்ஸ் கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் ஃபார்னா காக, கொஞ்ச நேரம் அதை நிறுத்தி வைக்கிறாங்க. எதுக்காகன்னா அந்த படம் வருது டு சர்வே. சர்வே என்றால் அளப்பது, இந்த இடத்துல கண்காணிப்பதற்கு. அந்த படம் எப்படி நாம கலரை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு. த எஃபெக்ட். எதை சர்வே பண்ணுறதுக்கு? அது எப்படி நாம் எஃபெக்ட்னா விளைவு. தட் மீன் நாம் எப்படி செஞ்சுருக்கோம், நல்லா இருக்கா இல்லையான்னு நாம் செஞ்ச வேலையினுடைய விளைவு என்னன்னு பார்க்கறதுக்காக அவங்க அதை பார்க்குறாங்க. அண்ட் தென் கண்டினியூடு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? அவங்க அதை கண்டினியூ பண்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் கண்டினியூடுனா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரிமெம்பர் இம்பர்டிசனஸ். நாம வச்சுங்க. ரிமெம்பர் த ரேர் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? நினைச்சு பாருங்க. ரேர் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட். ஒரு பார்க்கவே முடியாத ஒரு இன்செக்ட் சாப்பிட்ற, இன்செக்ட்னா பூச்சிகளை சாப்பிட்ற ஒரு பிளான்ட். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹி பிராட் பேக். அவர் தான் கொண்டு வந்தார். ஃப்ரம் த வெட்டஸ்ட் கார்னர். எங்கேயோ வெட்டஸ்ட்னா ஈரமாக இருக்கிற பகுதியில், கார்னர் ஆஃப் அமேசேனியன் என்ற ஒரு ஏரியாவிலிருந்து அந்த செடியை கொண்டு வந்தார். அது அந்த இடம் த அமேசேனியன் ரெயின் ஃபாரஸ்ட். மழை பெய்கின்ற இடம் ஈரமாக இருக்குது. அங்கேருந்து ஒரு செடி எடுத்துன்னு வந்தார். அந்த செடியை வீட்டில் வச்சிருந்தா அந்த பூச்சி மஸ்கிட்டோலாம் சாப்பிட்டு வந்து அப்படின்னு சொல்லியிருந்தார். He insisted அவர் வற்புறுத்தினார். நம்ம கிட்ட வற்புறுத்தினார். தட் என்ன வற்புறுத்தினார்? கன்ஜெக்ஷன். He keep it. அதை பார்த்துக்க சொல்லி. இது கிராமட்டிக்கலா இந்த இடத்துல we keep it சொல்லியிருக்கோம். we keep it சொல்லக்கூடாது. we kept it இந்த ரைட் எழுதியிருக்கணும். பட் மிஸ்டேக் இது. அப்ப we kept it அதை பாதுகாக்கணும் நம்ம கிட்ட வற்புறுத்தினாரு. இது நடந்து முடிஞ்சு போன விஷயம். பிகாஸ் காரணம் இட் would eat. அது சாப்பிடும். மஸ்கிட்டோஸ் எதை சாப்பிடும்? மஸ்கிட்டோஸை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் நம்ம வீட்டில் வச்சிங்க, வீட்டில் இருக்கிற கொசுலாம் சாப்பிடுது அப்படின்னு கிடைச்சா நம்ம கூட தான் பரவாயில்ல. ஓகேவா? அண்டு நவ் அதுக்கப்புறம் தென் தட் ரிச்டு பிளான்ட். அந்த மகிழ்ச்சி அளிக்காத, ரிச்டு மீன்ஸ் இந்த இடத்துல சூழ்ச்சியான அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல மகிழ்ச்சி அளிக்காத அந்த பிளான்ட் ரெக்வயர்ஸ். அந்த பிளான்ட்டுக்கு தேவைப்பட்டது. ரெக்வயர் மீன்ஸ் நீட், தேவைப்பட்டது. ஏ ரூம் ஹீட்டர். அந்த பிளான்ட் இருக்குன்னு சொன்னா ரூம் ஹீட்டர் ஒன்று தயார் பண்ணி வைக்கணும். டு கீப் இட் அலிவ். அதை உயிரோட வச்சிருக்கணும். அலிவ் என்றால் உயிரோட வச்சுக்கணும். இன் சென்னையில் அதை உயிரோட வச்சிருக்கணும்னா அதுக்கு ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தான் வச்சிருக்க முடியும் அப்படின்ற கண்டிஷனில் அதை எடுத்து இங்கே கொடுத்துட்டார். யார் இந்த தொல்லையெல்லாம் அனுபவிக்கிறது அப்படின்றது இந்த அம்மாவுடைய பிரச்சனை. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் யாரு அரவிந்த்ன்ற பையன் ப்ராட்டஸ்டட் மீன்ஸ் எதிர்க்கிறது, எதிர்ப்பு தெரிவித்தல். ப்ராட்டஸ்ட் அப்படி இல்லைம்மா, அந்த வார்த்தையில எதிர்ப்பு.
தட்ஸ் நாட் ரியலி ட்ரூ. அது உண்மையிலே உண்மை இல்லமா? அங்கிள் சோமுஸ் கிவனஸ், அங்கிள் நம்மிடம் கொடுத்திருப்பதே சம் ரியலி ஃபேபுலஸ் கிஃப்ட். அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி, ஃபேபுலஸ் மீன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி, எங்கேயுமே கிடைக்காத ஒரு பரிசுமா. அது நீங்க போய் அப்படி சொல்றீங்க அப்படின்னு பையன் என்ன செய்யறான்? அது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறான். ஓகேவா? ஓகே, அடுத்த லைனுக்கு நான் போவோம். வெல்கம் பிரஜா. அடுத்த லைன். ஓகே, ரைட். சரி, ரிமெம்பர் த டைனி பென் நைஃப். நீ நினைச்சு பாரு. ரைட், சரிப்பா, அந்த செடியை விட்டுற. ரைட், பரவாயில்ல. ரிமெம்பர் த டைனி பென் நைஃப். ஒரு சின்ன, டைனி என்றால் மிக வெரி லிட்டில், முதல்ல பார்த்துருக்கோம். இந்த பென் நைஃப், ஒரு பென் நைஃப் ஒன்று கொடுத்தாரு, பேனா கத்தி கொடுத்தாரு. ஹீ கேவ் மீ, அவரு எனக்கு கொடுத்தாரு. லாஸ்ட் இயர் கொடுத்தாரு. த ஒன் வித் எ ஜென்யூன், அது வந்து என்னன்னு சொல்றாங்க? த ஜென்யூன் ஷார்க்கு டூத் பிளேட். ஷார்க் என்ற ஒரு மீன் இருக்கும், அதனுடைய டூத்னா பல்லு, அந்த பல்லில் செய்யப்பட்ட பிளேடு தான் பேனா கத்தி. அவ்வளோ, அது எங்கேயுமே கிடைக்காது. அது மாதிரி ஒரு கத்தியை நம்மகிட்ட கொடுத்தாரு. தட்ஸ் பீன் ரியலி யூஸ்ஃபுல். அது ரொம்ப பயனுள்ளதாச்சே. மாயா ஜாயின்ட் த ப்ராட்டஸ்ட். இப்போ மாயாவும் அவங்கள எதிர்த்து பேசுறதுல ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க இங்க. சரி, இப்படியே இந்த கான்வர்சேஷன் நடக்குது. அடுத்த விஷயத்துக்கு போலாச்சு, அடுத்த பேரா. அப்ப நோ ஒன் பட் யூ, நீ இல்லை, பட் யூ, வேற யாரும் இல்லை, நீ. மாயா மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டோல்டு ஹர் டாட்டர், பார், வேற யாரும் இல்லை, நீதான், வேற யாரும் இல்லை, நீதான். நோ ஒன் பட் யூ. மாயான்னு கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறது? மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கூப்பிட்டு டோல்டு ஹர் டாட்டர், அவங்க டாட்டர்கிட்ட சொல்றாங்க. ஸ்டெல்னா வெறப்பா சொல்றாங்க. தட் மீன்ஸ் ஆங்கிரி சொல்றாங்க. இப்போ இந்த நோ ஒன் பட் யூ இருக்குல்ல, அந்த யூ சப்ஜெக்ட் வச்சு இங்கே சப்ஜெக்டாக வரணும். இதான் வர்பு. would டிஸ்கிரைப், வேற யாரும் விளக்கல. டிஸ்கிரைப்னா வேற யார், நீ தான் விளக்கியிருக்க. த பென் நைஃப், அந்த பென் நைஃப் இருக்க, தட் ஹஸ் கட் டு ஓப்பன் த பாக்கெட்ஸ் ஆஃப் 3 skirts. ஒரு ஸ்கர்ட் நீ வச்சிருக்கிய, நீ பட்டிருக்க துணி ஸ்கர்ட் இருக்க, அந்த ஸ்கர்ட்டை பாக்கெட்டை அது கிழிச்சு எடுத்து நீ தான் சொன்ன. அப்போ கொடுத்தவங்க மேலே தப்புன்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. ஆனால் அது இருக்காது இல்லையா? ஓகே. அண்ட் 2 pairs ஆஃப் ஜீன்ஸ், 2 ஜீன்ஸ் பேண்ட்டுடைய பாக்கெட்டையும் அது கிழிச்சிடுது. ஆஸ் ரியலி யூஸ்ஃபுல், அது நீ ரியலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிற விஷயம் இந்த பாக்கெட்லாம் கிழிச்சிடுத, இதை நீ தானே சொல்லியிருக்கிற அப்படின்னு மம்மி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த பேராக்கு போகலாம். அண்டு வாட் அபவுட் த aboriginal booming, the boomerang uncle Somu brought us all the way from Australia, demanded Aravind. Inge, and what about the aboriginal means local boomerang. பூமரங்னா ஒரு கத்தி மாதிரி இருக்கும், வளவாக இருக்கும், அதை தூக்கி போட்டுட்டு அதை தாக்கிட்டு நம்ம கைக்கே வந்துடும். தட் இஸ் அ பூமரங். அது த அங்கிள் சோமு பிராட்டஸ் அதை நம்ம கொண்டு வந்தார். ஆல் த வே ஃப்ரம் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வரும்பொழுது அவர் அதானே இது அப்படி டிமாண்டட். அவங்க கேட்குறாங்க. யூ கான்ட் டினை தட், நீ இதை மறுக்க முடியாது. that it was great hit, அது ஒரு பெரிய தாக்கியது, பெரிதாக தாக்கியது என்பதை மறக்க முடியாது. வித் எவரி ஒன், நிறைய பேரை தாக்கிச்சு அப்படின்றத நீ மறுக்க முடியாது அப்படின்ற. அப்ப கிரேட் ஹிட் இண்டீட், உண்மையிலே பயங்கரம். இண்டீட் என்றால் உண்மை, ஒரு பெரிய தாக்குதல் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன்
did not bother to hide her. Mrs. Krishnan didn't bother, கவலைப்படக்கூடாது, to hide her scarsome. அண்டு அது அப்படி அப்படி இந்த இடத்துல கேலியாக போய் ஸ்கேர்ஸ், அப்போ சார்கேசம் அதை ஒரு கேலியாக இதை மறைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கேள்வி, இதை ஒன்றும் மறைக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அண்டு கன்சிடர் அண்டு கண்டினியூடு தொடர்றாங்க. கன்சிடரிங் கருதுங்கள், தட் த பூமரங் ஸ்லைஸ்டு, அந்த பூமரங் ஸ்லைஸ்டுன்னு துண்டாக்கியது, த்ரோ ஆல் த டிவி ஏரியல்ஸ், இங்கே சுற்றி இருக்கிற எல்லா டிவி ஏரியல்ஸையும் அது துண்டு துண்டு ஆக்கிடுது. இந்த நெய்பர்ஹுட்டு காசுடு பர்மனன்ட் டேஜ், அது ஒரு நிரந்தர டேமேஜை உருவாக்குச்சு. செவரல் கார்ஸ் இன் பார்க்கிங் லாட், அங்கே நின்றுட்டு இருக்கிற நிறைய காரில் போய் தாக்கி பிரச்சனையை உண்டாக்குச்சு. அண்ட் நாக்ட் அவுட் அவர் வாட்ச்மேன் கோல்டு, நம்முடைய வாட்ச்மேனையும் தாக்கி அவனை, கோல்டு மீன்ஸ் இந்த இடத்துல குளிர்னு சொல்ல முடியாது, அவனை வந்து செயல்படாமல் ஆக்கிடுது. தட் கோல்டு வித் ஃபோர்ஸ் யூ த்ரோ இட், அதை நீ தூக்கி எறிஞ்சதுனால இவ்வளோ விளைவுகள் ஏற்பட்டுச்சு, அதுவா பரிசு என்பதை போல அவங்க இதெல்லாம் கேட்டாங்க. ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு அடுத்தது, பட் த zigzag இஸ் டிஃப்ரெண்ட். இந்த zigzag வந்து இஸ் டிஃப்ரெண்ட், ஒரு வித்தியாசமானது, முதல்ல சொன்ன மாதிரிலாம் கிடையாது. சோமு சேஸ், சோமு சொல்றான், சோமு சொன்னது போல we are sure to love the zigzag. நாம, சோமு சேஸ் சொல்கிறான், we are sure to love zigzag, ஜிக்ஜாக்கை நாம் ரொம்ப விரும்புவோம் அப்படின்னு சோமு சொல்லியிருக்கான். அப்போ தட்டு சூத்துடு, அதாவது சூத்துடு மீன்ஸ் அது மட்டுப்படுத்தி காமாக பேசுறது, அவங்கள வந்து கோவப்படுறத குறைச்சி அதை மட்டுப்படுத்தி சொல்கிறாங்க கிருஷ்ணன். பிகாஸ் த பேர்டு கேன் டாக், அந்த பறவையால் பேச முடியும், அண்ட் சிங் பாட முடியும், இன் அபவுட் 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், 21 லாங்குவேஜில் அதால் பேச முடியும். மோஸ்ட்லி ஆப்பிரிக்கன் லாங்குவேஜஸ், நிறைய ஆப்பிரிக்கன் லாங்குவேஜஸையும் அது பேசும். அஃப்கோர்ஸ், உண்மையாக சொல்லப்போனால் when it sings, அது பாடுகின்ற போது it moves the listeners to tears. அது அந்த பாடல் என்ன செய்யும்னா கேட்கின்றவர்களுக்கு கண்ணீரை வர வைத்து விடும். அப்படிப்பட்ட தன்மை மிக்க இனிமையான பாடல் அது பாடும் இந்த ஜிக்ஜாக்கு. ஆகவே நாம் அதை விரும்புவோம் அப்படின்ற கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவர் சொல்றார். அப்ப அடுத்து சோமுஸ் தாட்லெஸ்லி, இது சோமுனுடைய சிந்தனை இல்லாத வழி, சிந்தனை இல்லாமல் பேசுறாங்க. தட் ரெடியூஸ் மீ டு டியர்ஸ், அது என்னுடைய கண்ணீரை அது குறைக்கும். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் செட் இரிட்டபிளி, வெறுப்பாக, அது கண்ணீரை வர வைக்காது, கண்ணீரே இல்லாமல் ஆக்கிடுது அப்படின்னு சொல்றாங்க. வாட் டைம் டு டம்ப், என்னது நேரம் இது, வாட் டைம் டு டம்ப் திஸ் மல்டி லிங்குவல் டாக்கிங் சிங் பேர்ட் ஆனஸ். ஆமாம், இதை நம்மக்கிட்ட டம்ப் மீன்ஸ் திணிக்கிறது, டம்ப் பண்ணுறது, இது நம்மக்கிட்ட திணிக்கிற நேரமா? இந்த மல்டி லிங்குவல் அண்ட் டாக்கிங் சிங் இதெல்லாம் நம்மக்கிட்ட இப்போ நாம் அதை கேட்கறதுக்கு நேரம் இருக்கா? பேர்ட் ஆனஸ் நம்மக்கிட்ட. ஹியர் ஐ எம் டைட் அப்னா என்கேஜ், டைட் அப், அவர் நிறைய வேலையை ஏற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் டைட் அப் இன் நாட்ஸ்னா அதில் நாமளே போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம், அது இயங்கிட்டு இருக்கோம், நாம் வேலையை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அதான் டைட் அப் இன் நாட்ஸ் என்றால் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு நம்ம அதிலே இருக்கிறது. அப்போ நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் பேசிவ் வாய்ஸ். ஐ ஆம் டைட் அப் இன் நைட்ஸ் ட்ரைங் டு கெட் மை பெயிண்டிங்ஸ், நான் இந்த பெயிண்டிங்கை நான் பெற்றாகணும். டுகெதர்
ஃபார் த எக்ஸிபிஷன் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் எக்ஸிபிஷனுக்காக நான் இதை தயாராகணும். அதுக்குன்னு தயாராகிட்டு இருக்கும்போது இந்த பறவை எட்டுன்னு வந்து பாட கேட்டுக்குன்னு அது பழைய லாங்குவேஜ் சொல்லும் அப்படின்னு கேட்குற அது நேரத்தில் இதை திணிக்கிற நேரமா இது அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், அதாவது கிருஷ்ணனுடைய ஒய்ஃபு, அது மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகேவா ராஜா? இன்றைய நாளில் இதுவரையிலும் பார்ப்போம். இதுக்கு அடுத்தது நாளைக்கு பார்த்துக்கலாம் ராஜா. நல்லா கவனிக்கணும். எந்த இடத்துலலாம் புரியலையோ திரும்ப திரும்ப போட்டுப்பாரு. ஆன்லைன் கிளாஸ் என்பது நேரடி வகுப்பை விட சிறந்தது. யாருக்குன்னா நன்றாக படிக்க வேண்டும், நாம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று எண்ணுகின்றவனுக்கு ஆன்லைன் படிப்பு இந்த பாடம் என்பது மிகச்சிறந்தது. ஏனென்றால் ஒரு குறை, நேரடியாக நீ கவனிக்கிறையா இல்லையான்னு பார்க்கறது நேரடி வகுப்பறை. ஆனால் ஆர்வமுள்ள பையனுக்கு இந்த வகுப்பை திரும்ப திரும்ப கேட்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆக படிக்கின்ற பசங்களுக்கு இந்த ஆன்லைன் பாடம் என்பது மிகச்சிறந்த வாய்ப்பாக அமையும் என்பதில் சற்றேனும் மையம் இல்லை. இதை மாதிரி வாய்ப்புகளும் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் படிக்கிற காலத்தில் எல்லாம் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து நாங்கள் இன்னும் ஒரு பெரிய ட்ரெண்டே கொடுத்துருப்போம். இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். வாழ்க வாழ்க வள்ளுவன் குரல் போல்.